அஸ்ஸலாமு அலைக்கும். முகாமை துவக்கி வைப்பதற்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா ஆர் கணபதி அவர்கள் மேடைக்கு வரும். இந்த காலை வேளையிலே முத்துப்பேட்டை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கிளை சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம், இரத்த வகை கண்டறியும் இந்த முகாமிற்கு முகாமை துவக்கி வைக்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரத்த தான முகாம் எதற்காக நடத்தப்படுகிறது, ஏன், அதனுடைய பயன்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே எடுத்துரைத்திருப்பார்கள். இருந்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். ஒரு விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு காயம்பட்டவருக்கு உடனடியாக ஒரு குறிப்பிட்ட இரத்த வகை தேவை என்று மருத்துவர்கள் கூறும்போது அந்த மருத்துவமனையிலே இரத்தம் இருப்பு இருக்காது. இந்த சூழ்நிலையில் யாரிடம் நாடுவது, எப்படி அந்த உயிரை காப்பாற்றுவது என்று பல வகையிலும் பல ஆண்டுகளாக போராடி ஒவ்வொருவரையும் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வேளையில் ஒவ்வொருவரையும் தேடி இரத்த வகையை கண்டறிந்து அதன் பிறகு அந்த இரத்தத்தை அந்த குறிப்பிட்ட அடிபட்டவருக்கு செலுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பல மணி நேரங்கள் காலமாகவும் காப்பாற்ற முடியக்கூடிய சூழ்நிலையில் காப்பாற்ற முடியும், இல்லாத பட்சத்தில் அவருடைய உயிர் இழக்க நேரிடும். இந்த சூழ்நிலையில் இப்படி பல அமைப்புகள் தானாக முன்வந்து இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் அந்த உயிர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது என்று பல வகையிலும் சிந்தித்து செயல்பட்டு இது போன்ற ஒரு முகாம்களை நடத்தி இரத்தத்தை சேகரித்து குறிப்பிட்ட மருத்துவமனைகளிலே வங்கியிலே சேகரிக்க வைத்து அதன் மூலமாக குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு இதை செலுத்தி அவருடைய உயிரை காப்பாற்றும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். அதே வேளையில் நமது முத்துப்பேட்டை தவ்ஹீத் ஜமாத் கடந்த 23 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருவதாக தெரிய வருகிறது. இது மென்மேலும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எனது எண்ணத்தை தங்களிடம் கூறிக்கொண்டு இந்த முகாமை துவக்கி வைக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா டிஎஸ்பி அவர்கள் 23ஆம் ஆண்டு துவக்கம் 3 ஆண்டுகளாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. தமிழக அளவில் 9வது வருஷமாக வெற்றி கோப்பை தக்க வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கங்கிறது தெரியப்படுத்திட்டு, அடுத்ததாக டாக்டர் இளங்கோ அவர்கள் இரத்த தான விளக்க உரை என்ற தலைப்பில் பேசுவார்கள். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, இரத்த தான முகாமை துவக்கி வைத்திருக்கிற நமது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த முகாமை மீண்டும் மீண்டும் நடத்தி இரத்தம் பெற்று பயனடைய வைக்கின்ற பொறுப்பிலே தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முத்துப்பேட்டை கிளை பொறுப்பாளர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள பெரியோர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரத்த தானம் என்பது சிறந்த தானம். இப்பொழுது அடுத்து கண் தானம், உடல் தானம் என்றெல்லாம் வந்துவிட்டது. இரத்த தானத்தினாலே என்ன பயன்கள் என்கின்ற போது கூட இந்த அழைப்பதிலே பின்பக்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமே ஒரு நோட்டீஸாக போட்டாலே நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.
அடுத்த மீட்டிங்கில் கொஞ்சம் நிறையா விளக்கம் போடுவோம். அதில் இதை சுருக்கமாக போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இரத்த தானம் அவசியத்தை போட்டிருக்காங்க. டெலிவரி டயத்துலேயும், விபத்து டயங்கள்லேயும், ஆக்சிடென்ட் டயத்துலேயும், ஆர்டிஐங்கிற ரோடு டிராஃபிக் ஆக்சிடெண்ட், அதில் தான் நிறைய ரத்தம் தேவைப்படுது. இப்போ சமீப காலத்தில் புதுசாக வைரஸ் தாக்கத்தினால ஏற்படுற டெங்கு காய்ச்சல் இது மாதிரி இதில் எல்லாம் ரத்தம் தான் உயிர் காக்குது. ஒரு உயிர் என்பது சாதாரணமானது அல்ல. அதை நமது ரத்தம் சென்று காப்பாற்றுகிறது என்றால் அதை பெருமைப்படுவதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ஆகவே இரத்த தானம் செய்பவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் தான் செல்வார்கள். அதில் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ரத்தம் கொடுக்கறதுக்கு. ஒன்று ஊசிக்கு பயப்படுவாங்க, இல்லாட்டி ரத்தம் குறைஞ்சி விடுதுங்கிறதுக்கு 2 பயப்படுவாங்க. அது ரெண்டுமே பயப்பட வேண்டியதில்லை. என்னை கூட இந்த பகுதியில் உள்ள சின்ன பிள்ளைங்க 2 ஊசி டாக்டரும்பாங்க. அங்கே ரத்த தானத்தில் ஒரே ஊசி தான் ரத்தம் எடுத்துக்குவாங்க. ரத்தம் கண் தானம் பண்ணால் ஒருத்தர் கண் தானம் பண்ணால் 2 உயிர்கள் 2 பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ரத்த தானம் ஈவன் 4 பேரை கூட காப்பாற்றும். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர் சமயங்களில் பிளேட்லெட் குறைஞ்சி விடுதுன்னுட்டு இந்த பிளேட்லெட்டை பிரித்து 4 பேருக்கு கூட கொடுத்துடலாம். ஒருத்தர் கொடுக்குற தானத்திலேருந்து உள்ள பிளேட்லெட் எடுத்து 4 உயிர்களோட காப்பாற்ற முடியும். ஆகவே இந்த இரத்த தான முகாமை இந்த நண்பர்கள் அடிக்கடி செய்கிறாங்க. அது மாதிரி முத்துப்பேட்டையில் இந்த அவேர்னஸ் முஸ்லீம் நண்பர்கள் நிறையா செஞ்சு நிறையா முகாம்கள் நடத்தி அதோடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக ஒரு 2 பேரை ரத்தம் கொடுத்து ஒரு உயிர் காத்தா நல்லதுங்க. ப்ராக்டிக்கலாக 2 பேரை என்ன சொல்கிறேனே, உங்களுக்கு எல்லோரும் எம்ஜிஆர் அவர்களுக்கு 67 குண்டடிப்பட்டு ரத்தம் இழப்பு ஏற்பட்டு அதை கரெக்டான நேரத்தில் அதை சரி பண்ண முடியாமல் இறந்தவங்க நிறைய பேர் நமக்கு நினைவில் இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் உயிர் பெற்றவர்களில் கரெக்ட் டயத்துக்கு எம்ஜிஆருக்கு ரத்தம் கொடுத்தாங்க 67 குண்டடிப்பட்ட உடனே. அதுக்கு பிறகு அவர் உயிர் பிழைச்சதுனால ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்னு சொன்னது அதுக்காகத்தான். யாருடைய ரத்தம்னு அவருக்கு தெரியாது, என்ன ரத்தம்னு தெரியாது. அவர் உயிர் பிழைச்சதுனால 67 அந்த ரத்தத்தை கொடுத்து அவரை காப்பாற்றுறதுனால 67லேருந்து 77 வரலும் அவர் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். 77லேருந்து 87 வரலும் ஒரு தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். எதுக்கு அவரை குறிப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி அந்த பிளட் லாஸ்னால ஒரு உயிர் லாஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய அரிய பெரிய காரியங்கள் செய்த ஒருத்தர் இழந்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி அவரை மட்டும் சொல்லுவதில்லை, நிறைய பேரோட ஞாபகத்துக்கிறது. நாகேஷ் அவர்களுக்கு வயிற்று புண்ணு ரத்த வாந்தி நிற்கவே இல்லை, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒன்லி பிளட் டிரான்ஸ்மிஷன் தான். 37 பாட்டில் வரலும் கொடுத்தாங்க, 38 பாட்டில் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு கூட கொடுத்தாங்க, 50 பாட்டில் கொடுத்தாங்க ஜிஹெச்சில். அவர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அந்த இரத்த தானம் பெற்று உயிர் பெற்றதுக்கு பிறகு தான் அவர் பல படங்களில் குணச்சித்திர இடத்துலேயே இதில் நடித்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உள்ள தென்னிந்தியாவில் உள்ள நடிகர்களில் 3 பேரை லிஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் நாகேஸ்வரத்து வந்தோம் அவர்னு ஒரு அறிக்கை சொல்லுது. அதுமாதிரி அரிய உயிர்களை காப்பாற்ற நமது இரத்த தானம் உதவுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து, இது ஒரு சிறிய ஊசி, ஒரு ஊசி தான் போடுறாங்க, ஒரு 300 ml தான் 350 தான் எடுக்கிறாங்க. ஈவன் ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 4 பேர் கூட பயனடையலாம். அந்த இது வருது. நமக்கும் பர்சனலாக பெனிஃபிட் இருக்குது. முக்கியமான பெனிஃபிட்டை அடிக்கடி இரத்த தானம் கொடுக்கறதுனால புது ரத்தம் பாய்ச்சிருந்த மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி உடம்புல உள்ள தேவையில்லாத கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறையுது. ஹார்ட் அட்டாக்கு பக்கவாதம் இதெல்லாம் வராமல் தடுக்குது. அப்படிங்கிற என்னோட பிபி இதெல்லாம் வர்றதை குறைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை கூட அடிக்கடி ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அது இதில் இருக்குது, சீக்கிரம் ப்ரூஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு நல்லது, உயிரை காப்பாற்றுறவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அவசியமான ஒன்று. போர்க்காலங்களில் போன நூற்றாண்டில் எல்லாம் இது மாதிரியெல்லாம் இது கிடையாது. வர வர முன்னேறிக்கிட்டு வரும்போது நமக்கு ரத்தமும் அதிகம் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இதை ஊக்குவித்து பாராட்டி உங்களை பேச எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.
சார் டாக்டர் இளங்கோ சார் வந்து நம்மளை வந்து ரத்த தானம் வழங்குறதை பற்றி பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை, இப்போ வந்து நைட்டில் வந்து டாக்டருக்கு வந்து இப்போ யாருமே வர்றதில்லை. அதே ஒரே ஆள் வந்து டாக்டர் இளங்கோ சார் வந்து வீட்டுக்கு வந்து எந்த நேரமுமே போகலாம், தாராளமாக போகலாம். அவங்க மட்டும்தான் மருத்துவ சேவை வந்து 24 மணி நேரமும் பார்க்குற மருத்துவ சேவை வந்து சார் மட்டும்தான். பாக்கி இந்த முத்துப்பேட்டைக்குள்ளே மருத்துவரே இல்லையா அப்படிங்கிற கோரிக்கை வந்து இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு, தமிழ்நாடு தவிர்த்து ஜமாத் சார்பாக நிர்வாகிகள் நாங்கள் போய் ஒவ்வொரு டாக்டராக பார்த்து இரவு நேரத்திலையும் வந்து நீங்கள் உங்களுடைய மருத்துவ தொண்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஆற்றணும்னு கேட்குற விதமாக இருக்கிறோம், முடிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து சார் ஒத்துழைப்பும் இருக்கணும். அடுத்ததாக வர்த்தக கழக செயலாளர் வாங்க சார், நம்ம ராமலிங்கன் அவர் கூப்பிடணும், பேசுகிறோம். சொல்லுங்க, நீங்கள் வாங்க. தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல இரவு நேரங்களில் டாக்டர்கள் இருப்பதில்லை முத்துப்பேட்டையில் என்று ஒரு எல்லாராலும் பேசப்படுகிற செய்தியாகிவிட்டது. இது போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் திருமண இல்லங்கள் இது மாதிரி இடங்களில் நைட்டில் டாக்டர்ஸை பார்க்க முடியாது அப்படிங்கிற பேர் வேறு ஊரில் இருந்தது அதிகம், முத்துப்பேட்டையில் கொஞ்சம் குறைச்சிருந்தது. இப்போ முத்துப்பேட்டையிலையும் பார்க்க ஒரு மாதிரி டாக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற நிலைமை பேசுகிறாங்க. அது உண்மைதான். அதில் வந்து நிறைய பேர் நைட்டு வந்து கதை தட்டிட்டு பட்டுக்கோட்டைக்கு போகிறாங்க. இதனால் நேரம், பொருளாதாரம், இப்போ டைம் சேவிங், லைஃப் சேவிங் பற்றி பேசும்போது அதையும் சொல்ல வேண்டியதுதான். இது பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கோரிக்கையாகவே இங்கே வச்சுட்டீங்க. இந்த கோரிக்கை வந்து முத்துப்பேட்டையில் நாங்கள் 10 டாக்டர்ஸ் இருக்கிறோம். இது பற்றி ஒரு முடிவு தான் எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாக்டர் பார்க்குற மாதிரி செய்யுங்க அப்படின்னு வேறு ஒரு அமைப்புலேருந்து கூட சொன்னாங்க. அதனால் நாங்கள் அது டாக்டர்ஸ்கிட்ட ஆய்வு பண்ணி இந்தந்த கிழமை நிறைய இந்த டயத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி கேபிளில் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி செய்கிறோம். அப்படி தான் அது மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் இங்கே வந்து அட்டன் பண்ணுறதும் பேசுகிறதுலேயும் பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க தான் உறுதுணையாக இருக்கணும்னு சொன்னீங்களா, காவல்துறையும். இப்போ பொதுவாக நாங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறோன்னா 10 மணிக்கு மேலே கல் விடுறாங்க, குடிச்சிட்டு வர்றாங்க, கலட்டா பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் எஸ்கேப் ஆகிக்கிறதுக்காக சொல்கிறோம். அதையும் கொஞ்சம் காவல்துறை எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டாக்டர் மத்தியிலேருந்து ஒரு கேள்வி பதில்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு 10 மணிக்கு மேலே வந்தால் நல்ல கேஸுன்ட்டு வருவோம், அப்படி கழித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஒரு குறை இருக்கிறதுனால அதையும் நிவர்த்தி பண்ணணும். காவல்துறையும் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர்லாம் ஒரு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து இப்போ வந்து ஒரு நர்ஸ் இருக்குன்னா இருங்க நம்ம பயப்படாமல் பாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட ஒரு உற்சாகமாக இருக்கும். இது கூட்டு முயற்சியாக இந்த அமைப்பின் மூலமாக தம்பி அவர்கள் கேட்ட கோரிக்கையை நான் மற்ற டாக்டர்களுடன் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, யார் யார் எந்தெந்த கிழமையில் இருப்பாங்கன்னு கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பு தருகிறேன் என்று கூறி அமர்கிறேன்.